புருவமத்தி என்பது நெற்றிக்கண் என்றும் சொல்லப்படுது. சிவன் ஒருவருக்கு மட்டுமல்ல நெற்றிக்கண், எல்லோருக்கும் நெற்றிக்கண் இருக்கிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீகம், யோகம், தியானம் போன்ற பல துறைகள் இன்னைக்கு நல்ல வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய துறைகள். இந்த துறைகள்ல இந்த புருவமத்தியை பத்தி பேசாத ஆளே கிடையாது. அப்படி புருவ மத்தியில் என்னதான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐயம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். புருவமத்தி என்பது நெற்றிக்கண் என்றும் சொல்லப்படுது. சிவன் ஒருவருக்கு மட்டுமல்ல நெற்றிக்கண், எல்லோருக்கும் நெற்றிக்கண் இருக்கிறது. இந்த நெற்றிக்கண்ணை எப்படியாவது திறந்து விட வேண்டும், எப்பேற்பட்டாவது இந்த பிறவியில புருவமத்தியை திறந்துடணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படி புருவமத்தியில என்ன இருக்கிறது? நம்ம சயின்டிஃபிக்காத ஒரு கோணத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல பிட்யூட்டரி சுரப்பி இருக்கிறது. அந்த பிட்யூட்டரி சுரப்பி என்பது மாஸ்டர் ஆஃப் தி கிளாண்ட், எல்லா சுரப்பிகளின் தலைமை சுரப்பியாக இருக்கிறது. மற்ற நாளமில்லா எல்லா சுரப்பிகளையும் அது தலைமை தாங்கி தூண்டி வேலை செய்ய வைக்குது. ஓகே, பிட்யூட்டரி சுரப்பியினுடைய தன்மைகளை பத்தி அறிவியல் பூர்வமா நம்ம நிறைய பேசிட்டோம். உண்மையிலே பிட்யூட்டரி இருக்கிறதுனால தான் புருவ மத்திக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அல்லது என்ன இருக்குது? உங்களை கண்ணை மூடி உட்கார சொல்லி ஒரு தாமரையை நீங்கள் சிந்திக்கும் போது அந்த தாமரையை எங்கிருந்து கொண்டு சிந்திக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எந்த இடத்துல இருந்து உங்களால் சிந்திக்க முடியும் அப்படின்னா, உங்களால் புருவ மத்தியிலிருந்து தான் சிந்திக்க முடியும். அது சிந்தனைகளின் மையமாக புருவ மத்தி இருக்கிறது. ஒரு கற்பனையா அல்லது தன்னாலே ஒரு காட்சி வருதுன்னா புருவ மத்திக்கு போக மாட்டீங்க. அது உங்களுடைய விசுத்தி சக்கரத்தில் இருந்து அந்த காட்சியை பார்ப்பீர்கள். ஒரு மாசத்துக்கு முன்னால நடந்த விஷயங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வருது அப்படின்னா உங்கள் ஹார்ட் சக்கரால இருந்து தான் பார்ப்பேன். இந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய மனமானது சிந்திக்கும் போது புருவமத்திக்கும், பதிந்த விஷயங்களை காட்சிப்படுத்தும் போது தொண்டை சக்கரத்திற்கும், இறந்த காலத்தை அசைப்படும் போது ரிப்பீட் திங்கிங் அல்லது செல்ஃப் டாக்கிங் பேசும்போது ஹார்ட் சக்கரால இருந்து மைண்ட் பேசும். இதை நீங்க ரொம்ப நுட்பமா நுணுகி தியானத்துல இருந்து உணர்ந்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ரொம்ப மைனூட்டா இயங்க ஆரம்பிக்கும். அப்போ புருவ மத்தியில் நின்று நம்முடைய மனம் சிந்திப்பதால் பல்வேறு சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு ஒரே சிந்தனைக்கு வருவது நம்ம தியானம். அப்ப நீங்க புருவ மத்தியை ஒரு முக்கியமான சக்கரமாக கருத வேண்டிய இருக்கிறது. ஏன்னா நம்முடைய சிந்தனை அடிப்படையில் மாற்றம் காண வேண்டும். நம்முடைய சிந்தனை என்பது பூர்வீக பதிவுகளினுடைய தொடர்ச்சியின் அனுபவத்தின் வெளிப்பாடுதான் நம்முடைய சிந்தனை. ஒருத்தருடைய புத்தி இன்னொருத்தருக்கு இருக்காது, இன்னொருத்தருடைய புத்தி இன்னொருத்தருக்கு இருக்காது. ஏன்னா புத்தி என்பது பூர்வீக பதிப்புகளினுடைய அனுபவத்தின் வெளிப்பாடு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்வோம். மனம் என்றால் புலன்வயப்பட்ட ஒரு பகுதின்னு சொல்வோம். சித்தம் என்றால் சிந்தனை ஆற்றல் மிக்கது. புத்தி என்றால் பூர்வீக தன்மை கொண்டதுன்னு சொல்லக்கூடியது. அகங்காரம் என்றால் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் உயிராற்றல் இயங்கக்கூடிய வேகம். கான்சியஸ் மைண்டு, மிடில் கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு. இப்போ நம்ம ஊர்ல மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது. இப்போ மனமானது சிந்தனை ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மையமாக புருவ மத்தியை பார்க்கலாம். இந்த புருவ மத்தியில் முழு உடலிலும் பிராணசக்தி ஓடினாலும் புருவ மத்தியில நம்முடைய சிந்தனை பெருமளவு இருக்கிறதுனால நம்முடைய உணர்வு ஈஸியா ஒரு இடத்துல நிற்கும். அப்படின்னா அந்த இடம் தான் புருவ மத்தி. வேற எந்த இடத்துலையும் நம்ம மனசை போய் சீக்கிரம் வச்சா அவ்வளவு சீக்கிரத்தில் நிற்காது. நம்ம புருவ மத்தியில மனதை குவிக்கும் போது, கவன சிதறல் இல்லாமல் புருவ மத்தியை உற்று நோக்கும் போது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் குறைவா வரும். சக்தி அங்க நல்ல விரைவாக உணர்தலுக்கு வரும். முழு உடலிலும் பிராணன் ஓடிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல ஓடக்கூடிய பிராணன் நமக்கு உணர்வு பட்ட பிராணனாக மாற்றப்பட்டு அந்த இடத்துல நம்முடைய சிந்தனை மையமாகிய ஆகனை என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியில் நமக்கு உணர்வு நிலை மெல்ல மெல்ல மேம்பட ஆரம்பிக்கும். நம்முடைய எனர்ஜி அப்படி முழுவதும் முழு உடல்ல பாயும் போது கீழ்நிலை சக்கரங்கள்ல எனர்ஜி ஃப்ளோ அதிகமா இருந்ததுன்னா நமக்கு உடல் சிந்தனை, அதாவது நம்முடைய சிந்தனையானது உடலை மையப்படுத்திய சிந்தனையாக இருக்கும், மெட்டீரியலை மையப்படுத்தின சிந்தனையா இருக்கும். அதாவது அன்னமய கோச வாசிகள் என்று சொல்லுவாங்க. நமக்கு இந்த பாடி ஓரியன்டான சிந்தனை மட்டும்தான் இருக்கும். நமக்கு இந்த மெட்டீரியல், உணவு இதை தவிர சிந்தனை வராது. நம்முடைய சிந்தனை கீழ் நோக்கி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எனர்ஜி கீழ்நோக்கு சக்கரங்கள்ல ஃப்ளோ ஆகும்போது நமக்கு இந்த உலகியலோட ரொம்ப பந்தம் இருக்கும், டிவைனோட பந்தம் குறையும். அப்போ உங்களுக்கு டிவைனோட ஒரு உறவு ஏற்பட வேண்டும் என்றால் ரீசைக்ளிங் ஆஃப் யுவர் எனர்ஜி த்ரூ ஆக்னா சக்கரா. நீங்க இந்த அப்படி ரீசைக்கிள் பண்ணி நீங்க அதை செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் பல மடங்கு கூட ஆரம்பிக்கும்.
உங்களுடைய சிந்தனை இந்த உடலை தாண்டி இருக்கும், இறையை தேட ஆரம்பிக்கும். உங்களுடைய சிந்தனை முழுக்க 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 பரதத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். சிவனுடைய அம்சத்துல நெற்றிக்கண் என்பது முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. நயனத்து இடைவெளி நன்னூன் பரவெளியில் சயனித்திருந்து தவம் புரிவது எக்காலம் என்று பத்திரகிரியார் அந்த இடத்தை பாடியிருக்கிறார். கண்கள் மூன்றில் ஒன்றினை உற்று நோக்கிட முக்தி சித்தியாமை என்று அகஸ்தியர் கூட சொல்றாரு. ஆகவே இந்த புருவமத்தி சக்கரம் என்பது ஒரு வேலிடான சக்கரம். அதனாலதான் மற்ற எல்லா சக்கரங்களையும் விட புருவமத்தி சக்கரத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அதனுடைய முக்கியத்துவமும் அவ்வாறு அமைந்திருக்கிறது. அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டால் தியானத்துல மிக உயர்ந்த நிலைக்கு விரைவில் வரலாம். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.